ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்பர் 1, உனக்கு எத்தனை முறை சொல்கிறது. இதை நம்ம அடிக்கடி வீட்டில் யூஸ் பண்ணுவோம். நீங்களே என் கூடவே ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உனக்கு எத்தனை முறை சொல்கிறது. How many times do I tell you? How many times do I tell you? ஒழுங்கா உட்காரு அப்படின்னு உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது. ஒழுங்கா உட்காரு அப்படின்னு எத்தனை டைம் உனக்கு சொல்கிறது. How many times do I have to tell you to sit properly? How many times do I have to tell you to sit properly? இதையே ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இது உங்களுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சண்டை போடாத அப்படிங்கிறத டோன்ட் ஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சண்டை போடாத, டோன்ட் ஃபைட். இதையே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க. டோன்ட் ஃபைட். இதோட ஈச் அதர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். டோன்ட் ஃபைட் ஈச் அதர். டோன்ட் ஃபைட் ஈச் அதர். அவளை எதுக்காக அடிச்ச? ஏன் அவளை அடிச்ச? Why did you hit her? Why did you hit her? இதையே நீ அவளை அடிச்சியா அப்படிங்கிறத எப்படி கேட்பீங்க? நீ அவளை அடிச்சியா? Did you hit her? Did you hit her? அவனை அடிக்காத. இதை எப்படி சொல்லுவீங்க? அவனை அடிக்காத. Don't hit him. Don't hit him. உன்னோட சட்டை எப்படி அழுக்காச்சு? உன்னோட சட்டை எப்படி அழுக்காச்சு? How did your clothes get dirty? How did your clothes get dirty? உன்னோட சட்டை எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாரு. உன்னோட சட்டை எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாரு. Look how dirty your clothes are. Look how dirty your clothes are. எதுக்காக இந்த ரூமை இவ்வளவு அலங்கோலமாக ஆக்குன? இதை எப்படி கேட்பீங்க? ஏன் இந்த ரூமை இவ்வளோ அலங்கோலமாக ஆக்குற? Why did you make this room so messy? Why did you make this room so messy? Messy அப்படின்னா பொருள் எல்லாம் சிதறி போய் அங்கங்கே கிடக்கும் இல்லையா? இதை தான் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே அழாத. Don't cry for everything. Don't cry for everything. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்பவே அதிகமாக அழாத. Don't cry over every little thing. Don't cry over every little thing. நெகத்தை கடிக்காத அப்படிங்கிறத don't bite your nails அப்படின்னு சொல்லலாம். Don't bite your nails. நெகத்தை கடிக்கிறத நிறுத்து. நெகத்தை கடிக்கிறத நிறுத்து. Stop biting your nails. Stop biting your nails. சாப்பாட்டை மெல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம chew அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இதையே நல்லா மென்று சாப்பிடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நல்லா மென்று சாப்பிடு. ட்ரை பண்ணுங்க. chew well and eat. அவ்வளோதாங்க. chew well and eat. 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. Come home by 5 o'clock. Come home by 5 o'clock. அல்லது come home at 5 o'clock. நாளைக்கு உனக்கு லீவா?
நாளைக்கு லீவா? எஸ் டுமாரோ a holiday? எஸ் டுமாரோ a holiday? இது நேத்து லீவா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? நேத்து லீவா? Was yesterday a holiday? Was yesterday a holiday? அந்த வழியில போகாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? அந்த வழியா போகாத. Don't go that way. Don't go that way. இது அந்த வழியா போகாத, அந்த இடமெல்லாம் ஒரே சேரா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு don't go that way, it's all muddy. Don't go that way, it's all muddy. அந்த பக்கம் போகாத, அந்த பக்கமாக போகாத அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பக்கம் போகாத. Don't go that side. Don't go that side. என்ன சுத்தம் பண்ண விடு. என்ன சுத்தம் பண்ண விடு. Let me clean up. Let me clean up. வாய கொப்புளி. Rinse out your mouth. Rinse out your mouth. நேத்து நான் உனக்கு கொடுத்த பேனாவை எங்கே வச்சிங்க? நேத்து நான் உனக்கு கொடுத்த பேனாவை எங்கே வச்ச? Where did you put the pen I gave you yesterday? Where did you put the pen I gave you yesterday? துப்பு அப்படிங்கிறத ஸ்பிட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இது அதை துப்பு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? அதை துப்பு. ஸ்பிட் இட் அவுட். ஸ்பிட் இட் அவுட். உன்னோட வாயில் என்ன இருந்தாலும் அதை வெளியில் துப்பிடு. இதை எப்படி சொல்லலாம்? உன் வாயில் என்ன இருந்தாலும் வெளியில் துப்பிடு. ஸ்பிட் இட் அவுட் whatever is in your mouth. Spit it out whatever is in your mouth. அதை முழுங்கிராத, அதை துப்பு. Don't swallow, spit it out. Don't swallow, spit it out. அந்த பக்கமாக ஓரமாக போய் உட்காரு. ஓரமாக போய் உட்காரு. Move aside and sit. Move aside and sit. டிவி சவுண்டை குறை. Turn down the TV sound. அல்லது turn the TV sound down. Turn the TV sound down. டிவியோட சவுண்டை அதிகமாக்கு. Turn up the TV sound. Turn up the TV sound. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.